அதேமாதிரி ட்ராக் வந்து சூப்பர் டூப்பராக வழுக்க போகுது ட்ராக்கு. இந்த பாதை வழியாகவே போவோம், எங்கேயாவது போய் சேரும் அது. ஐயோ எவ்வளோ சேர் இருக்குங்க, நிறைய பேர் ஓட்டிட்டாங்க, நாங்கள் தான் லாஸ்ட்டாக ஓட்டிகிட்ருக்கோம். ஃப்ரண்ட் வீல் வழுக்காத ஏலே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆல் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜூலை 23 இன்றைக்கி வந்து ஒரு ஆஃப் ரோட் செஷன் தான் போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா 6:20 ஆயிடுச்சு. 6:30 வருஷம் நாங்கள் இப்போ 40 மினிட்ஸ் காட்டுது கூகுள் மேப்பு. எப்படியும் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு நான் போகிற வழியில் மோட்டோ பிளாக் செட்டப்பில் அப்படியே உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன். ஓகேவா, வாங்க இப்போ கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. டூல்ஸ் பாக்ஸ் எல்லாம் சும்மா அள்ளி போட்டு வச்சுருக்கேன் பின்னாடி டாப் பாக்ஸில். டூல்ஸ் எல்லாம் அப்படியே சதறி கிடந்தது. அர்ஜென்ட்டுக்கு எல்லா டூல்ஸையும் அள்ளி போட்டு அப்படியே கிளம்புறேன். நம்ம ஏரியாவில் இங்கே காவா போடுறதுக்காக பள்ளம் நோண்டியிருந்தாங்க. இங்கேயே சேரு சகதியமாக இருக்குது. நைட் ஃபுல்லாக நல்லா மழை பெஞ்சிருக்கு. அதேமாதிரி ட்ராக் வந்து சூப்பர் டூப்பராக வழுக்க போகுது ட்ராக்கு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து அங்கே நல்லா மழை பெஞ்சதுன்னா சேரு எப்படி ஆகும்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த வாட்டி வந்து மழையே பெஞ்சிருக்கு நைட்டு ஃபுல்லாக. இப்போ ட்ராக் அங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்ன லட்சணத்தில் இருக்குதுன்னு தெரில. வச்சு செஞ்சு விட போகுது ட்ராக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட வண்டி வரும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இது வந்து ஆஃப் ரோடிங்க்கு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் அப்படியே டைரெக்டாக ஓப்பனாக போட்டாங்க. இது இன்றைக்கி புது ட்ராக் ஓப்பனு, நீங்கள் வர்றவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு டைரெக்டாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம தாரா குரூப்லேருந்து எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு தெரில. கேப்டன் எனக்கு தெரிஞ்சு இந்த நேரத்துக்கு அங்கே போயிருப்பார். 6 o'clockலாம் அங்கே போய் ரீச் ஆகிருப்பார். நமக்கு டைம் இப்போமே 6:17 ஆயிடுச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்ட வந்தாச்சு. இன்னொரு 2.4 கிலோமீட்டர் தான் இருக்குது. பட் ஆனால் டைம் 6:40 ஆயிடுச்சு. அங்கே போய்ட்டு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா 6:30 வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். 7 o'clock ப்ரீஃபிங் முடிஞ்சிடும்னாங்க. சரி போய் பார்ப்போம். இன்னும் மேக்ஸிமம் ஒரு 5 minutesக்குள்ளே போயிடலாம். இந்த இடத்துல யூட்டர்ன் எடுக்கணும். ஆக்சுவலாக ஸ்ட்ரைட்டாக போய் அந்த சைடும் ஒரு ரூட் காட்டுது. பட் ஆனால் இது வந்து இப்படி ஊருக்குள்ளேருந்தே போயிடுது. இந்த ரூட்லேயே நம்ம எடுத்து போயிடலாம். எந்த இடத்துல இருக்குது ட்ராக்கு? போன வாட்டி வந்ததோட ரூட்டு மறந்து போச்சே. ஒரு வாட்டி தான் வந்தோம் இங்கே. சரி இப்படி தான் பாதை போகுது. இந்த பாதை வழியாகவே போவோம், எங்கேயாவது போய் சேரும் அது. மேப்பு கிட்ட வந்தாச்சு. எங்கே இருக்கு? கார்டன் ஆஃப் ட்ரிஃப்ட், ரைட். இங்கே போர்டு வச்சுருக்காங்க. அதுவும் இருக்குங்க. டென்ட் அது இருக்குங்க. கண்டுபிடிச்சாச்சுங்க டென்ட்டை. அண்ணா மாடி வந்தாச்சு. கேப்டன் வண்டி நிற்குது. கேப்டன் வண்டி பக்கத்தில் போய் வண்டியை விட்டுருவோம். பூட்லாம் சேல் பண்ணுறாங்கப்பா, ரைடிங் பூட்டு. ரைட். அம்மா புல்லில் பயங்கரமாக வழுக்குது. ஸ்மைலி கரெக்டாக கூப்பிடணுன்ட்டப்பா நீ. வெரி குட் கூகுள் மேடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ட்ராக்குக்கு வந்தாச்சு. புது ட்ராக் பேக் சைடில் தான் இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து ஒரு ப்ரீஃபிங் கொடுப்பாங்களாம். கொடுத்து முடித்தோடனே ட்ராக்கில் வந்து ஓட்டலாமா. பட் ஆனால் ட்ராக்கில் வந்து இப்போதைக்கு சும்மா வார்ம் அப் லேப் மாதிரி எல்லோரும் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஓட்டுறவங்க எல்லாருமே கீழே வலிக்கி விழுந்துட்டு தாங்க இருக்காங்க. ஏன்னா நம்ம டயரில் வேறு முளமுலன்னு இருக்கும் டயரு. அதனால் சுத்தமாக நம்மளால் ஓட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏதோ வந்ததுக்கு ஒரு ரவுண்ட் அப்படியே ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட வேண்டியதான். இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஒரு ட்ரோன் ஷாட் எடுக்கிறேன், அதையும் பார்க்கலாம் ட்ராக் எவ்வளோ பெருசு போட்டிருக்காங்கன்ட்டு. ஏன்னா இந்த வாட்டி ட்ராக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்ட்ரெச்சஸ் போட்டிருக்காங்க. லாங் ஸ்ட்ரெச்சஸ் இருக்குது. அது நம்ம ட்ரோன் ஷாட்டில் இப்போ பார்க்கலாம். ட்ரோன் ஷாட் இன் 3, 2, 1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சும்மா வந்ததுக்கு போய்ட்டு ஒரு 2-3 ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். ரைட். ஆமாம், முதுகு வேறு வலிக்குது. காலையிலேருந்து நின்றுட்டுருக்கோங்க. இப்போ டைம் ஆகுது 10:30 ஆயிடுச்சுங்க. 6:45 இங்கே வந்தோம். டைம் இப்போ 10:30 ஆயிடுச்சு. ஐயோ எவ்வளோ சேர் இருக்குங்க. இந்த சேர்லலாம் இந்த கிராஸில் போயிடலாம்.
ஓரளவுக்கு தப்பிச்சு போகலாம். ரைட் கார்னர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். முட்டிலாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். மசில் கிராம்ப் ஆகுதுங்க. இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தது. ஒரு ரவுண்டு ஃப்ரீயாக ஓட்டினா தான் கொஞ்சம் பாடி செட் ஆகும். சரி இல்லைங்க, நெக்ஸ்ட் ரவுண்டு ஃபாஸ்ட்டாக ஓட்டுவோம். அதில் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். போகலாமா? ரொம்ப சொதன்னு ஆயிடுச்சு வண்டி. நிறைய பேர் ஓட்டிட்டாங்க, நாங்கள் தான் லாஸ்ட்டாக ஓட்டிகிட்ருக்கோம். கார்னர் தான் கொஞ்சம் பார்த்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸ்ட்ரைட்லாம் முறுக்கிட்டு போயிடலாம். எப்படி ஸ்லைட் ஆச்சு பார்த்தீங்களா ஃப்ரண்ட் வீலு. அதான் கொஞ்சம் உஷாராக ஓட்டணும். நம்ம டயர் வேறு பட்டன் டயர் வேறு கிடையாது. பட்டன் டயராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருக்கும். அதுக்குன்னு ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்கு ஆகாது. ஆமாம், பிரேக்கு போகாத, அந்த பக்கம் போகாத, அது ட்ராக் விட்டு வெளியே போகுது. எப்படி ரியர் வீலில் பின்னாடி வச்சோன்னா தெரியுங்க எவ்வளோ ஸ்லைட் ஆகுதுன்ட்டு. ஃப்ரண்ட் வீல் வழுக்காத. ஏலே அவ்வளோதான், ட்ராக் முடிய போகுது. இந்த ட்ராக் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும்? 3/4 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டு 2 பெண்ட் இருக்குங்க, அது முடிச்சாச்சுன்னா ட்ராக் ஓவர். அந்த எக்ஸ்பல்ஸில் அந்த பையன் இதிலெல்லாம் வந்து பிரிச்சுட்டு போகிறான், சேர் அடித்து தூக்குது. அவ்வளோதாங்க, ட்ராக் முடிஞ்சிச்சு. எக்ஸிட் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. ஓகே, வந்ததுக்கு ஒரு 4 லேப் ஓட்டியாச்சு. முட்டு வலி வந்தது தான் மிச்சம். ரைட், கரெக்டாக இருக்கா ஆங்கிள்? ஸோ இவ்வளோ தாங்க. ட்ராக் வந்து எவ்வளோ பெருசுன்னு தெரியல, கேட்போம். ப்ரோ, ட்ராக் எவ்வளோ சைஸு? 1.5 கிலோமீட்டரா? 1.5 கிலோமீட்டராங்க. அப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர்கிட்ட ஓட்டியாச்சு. 6 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டியாச்சு. ரைட், வாங்க இன்னொரு ரவுண்ட் ஓட்டிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஸ்பீடாக மழை வந்துடுச்சு. அதனால் எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இப்போ தான் கிளம்புறோம். ஆக்சுவலாக வந்து 4 ரவுண்டு தான் ஓட்டணும், அதுக்கு மேலே ஓட்டலை. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக மழை வந்துடுச்சு. ஸோ அதனால் ரொம்ப நேரம் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதாங்க. இப்போ ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலாம். போகிற வழியில் எப்படி மோட்டோ விளாக் பண்ண மாட்டேன், ஏன்னா மழை வந்துச்சுல. கேமராலாம் கழட்டி வச்சிட்டேன் பாருங்கள், ஹெல்மெட்டில் கேமரா கிடையாது. அதனால் வீட்டுக்கு போயிட்டு இங்கே சில ப்ராடக்ட்ஸ்லாம் சேல் பண்ணியிருந்தாங்களா, அது டீட்டெயிலாம் உங்களுக்கு வீட்டுக்கு போய் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கார்டன் ஆஃப் ட்ரிஃப்ட்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டு எந்திரிச்சாச்சுங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து கார்டன் ஆஃப் ட்ரிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 ஷாப் வந்து இது போட்டிருந்தாங்க. ஸோ அதோட சேல் மாதிரி போட்டிருந்தாங்க. அதோட பேம்ப்ளெட்லாம் எடுத்து வச்சுருந்தேன். நான் அங்கே வந்து க்ரௌட் நிறையா இருந்தனால நான் வந்து அங்கே வீடியோ எதுவுமே எடுக்கல. ஒரு பேனியர் டாப் பாக்ஸு அவங்க ஒரு கடை போட்டிருந்தாங்க, அப்புறம் ஷூவு, அப்புறம் அந்த ஃபாக் லைட்ஸு. ஸோ இந்த இதெல்லாம் போட்டிருந்தாங்க. நம்ம வந்து இந்த பேம்ப்ளெட் உங்களுக்கு நான் வந்து இப்போ அப்டேட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த இது தாங்க மோட்டோ வேன்கார்டுன்னு ஒன்று இருக்குல்ல, மோட்டோ வேன்கார்டு. இதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லைட்ஸு, ஸோ இந்த இதெல்லாம் இருக்குது. இந்த கம்பெனி வந்து
இது மேனுஃபேக்சரிங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் தான் எங்கேயோ ஃபேக்ட்ரி இருக்குன்னாங்க. நீங்கள் ஃபேக்ட்ரிக்கு வந்து டூர் வீடியோ மாதிரி எடுக்கணுனாலும் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்மளும் ஒரு ரைடிங் பூட் ஒன்று வாங்க வேண்டியது இருக்குது. பார்ப்போம். இந்த இதில் வந்து நம்மளுக்கு இவங்க வந்து என்ன ஸ்பெஷல்னால், இவங்க வந்து நம்மளுக்கு பூட் வந்து நம்மளுக்கு கஸ்டம்ஸ் பண்ணி தருவாங்களாம். இந்த மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த டிசைனில் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணி தருவாங்களாம். அதே மாதிரி வந்துட்டு இது என்னது, இந்த பேனியர் இது வாங்கவே இல்லையோ, பேனியர் இது எங்கேயோ இருந்ததுங்க. இதோ இருக்குது. இதோ இருக்குது பாருங்கள். இது வந்து பேனியர் இது ஃபுல்லாக. ஸோ எல்லா இதெல்லாம் அலுமினியம் கேஸு, இது நார்மல் பேக், இது டேங்க் பேகு இதெல்லாம் வச்சுருந்தாங்க இன்றைக்கி. ஆனால் சின்ன சின்ன பேனியரும் வச்சுருந்தாங்க, நல்லா தான் இருந்தது. அதே மாதிரி நம்மளுக்கு இன்றைக்கி கொடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கீச்செயின் ஒன்று கொடுத்தாங்க. இந்த ரைடிங் பூட் கம்பெனிலேருந்து இந்த கீச்செயின் கொடுத்தாங்க. அப்புறம் இந்த டாப் பாக்ஸ்லேருந்து இந்த கீச்செயின் ஒன்று கொடுத்தாங்க. இவங்க ஒரு டிஷர்ட் ஒன்று கொடுத்தாங்க, கிறிஸ்காஸ் கார்டன் ஆஃப் ட்ரிஃப்ட். ஓகே, அதுக்கப்புறம் சில ஸ்டிக்கர்ஸ்லாம் கொஞ்சம் கொடுத்தாங்கங்க. நான் ஸ்டிக்கர் எல்லாமே ரெண்டு வாங்கிட்டேன். ஒரு செட்டு வண்டியில் ஓட்டிடுவேன், ஒரு செட்டு வந்து என்னோடய கலெக்ஷனில் வச்சுருவேன். ஓகேவா? ஆக்சுவலாக வீட்டுக்கு வந்தோடனே வந்து நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து இந்த வீடியோ எண்ட் பண்ணலான்னு தான் உட்காந்தேன் கட்டில். அப்படி ஏசி போட்டு உட்காந்தோன்னே இல்லை, அப்படியே தூக்கம் வந்தது, நல்லா தூங்கிட்டேன். சரி, அதுக்கப்புறம் தான் சரி அங்கே என்னென்ன கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் கொடுக்கணுன்னு தான் இந்த வீடியோ அப்படியே எண்ட் பண்ணுறதுக்கு இப்போ வந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்தது வந்து ஹார்லி டேவிட்சன் அந்த 400Xா X440 ஏதோ ஒரு வண்டி வந்துருக்குல்ல, அந்த வண்டி வந்து ஒரு டெஸ்டிங்க்கு நமக்கு வரும் நினைக்கிறேன். அது வந்துச்சுன்னா அடுத்தது இந்த வீடியோக்கு அடுத்தது அது அப்டேட் வரும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ஒரு அடி அடிச்சிருங்க. அது பக்கத்தில் ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, see you in another video soon. Bye, take care my dear lovely friends. Bye.